நல்ல பிதாவே, இந்த சாம்பல் புதன்கிழமை ஆராதனை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடையின நாமத்திலும் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். மீண்டுமாக ஒரு சாம்பல் புதன்கிழமை சிறப்பு ஆராதனையில நாம் கடந்து வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த சாம்பல் புதன்கிழமை என்பதை குறித்து பல கருத்துக்கள் இங்கும் அங்கும், ஒருவேளை நீங்கள் யூடியூபை பார்க்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் யூடியூப்ல பல காரியங்கள் சொல்லப்படுகிறதையும் நாம் அறிய முடிகிறது. ஒரு சில போதகர்கள் இதை குறித்து பேசுகிறார்கள். இப்படி ஒரு நாள் தேவையா, இது தேவை இல்லை என்று பேசுகிறார்கள். ஒரு சிலர் இது என்ன பழக்கம், மற்ற புறஜாதி பழக்கம் போல் இது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் என்னை கேட்பீர்கள் என்றால், இப்படிப்பட்ட நாட்கள் திருச்சபையிலே பல நூற்றாண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நாம் ஏற்றுக்கொள்வது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் இந்த 40 நாட்களிலே நாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை அதிகமாக சிந்திக்க நம்மை ஒப்பு கொடுக்கின்ற ஒரு பழக்கம் நமக்கு உண்டு. இந்த 40 நாட்கள் ஆண்டவருக்கு பரிசுத்தமாய் வாழ நாம் போராடுகிறதை தேவன் அறிகிறார். ஆகவே இது திருச்சபை விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல பயனுள்ள நாட்களாக இருக்கும் என்றே தான் நான் நம்புகிறேன். கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள் இந்த நாட்களை விசேஷித்த விதமாய் ஆசரிப்பார்கள். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த சாம்பல் புதன்கிழமை என்கின்ற இந்த நியமம் திருச்சபைக்குள்ளே வந்தது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் இல்லை. இயேசு ஊழியம் செய்து உயிர் தெழுந்து போன பின்பு, சபை ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு, 100 காலத்தில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வந்தது. இது வந்த பொழுது இதை ஒரு சடங்காச்சாரமாக கத்தோலிக்க திருச்சபை மாற்றினது என்று சொல்லலாம். என்ன சடங்காச்சாரம் செய்தார்கள் என்றால், அதற்கு முந்தின வருடம் குருத்தோலை ஞாயிறு என்று பயன்படுத்தப்பட்ட குருத்து ஓலைகளை ஒவ்வொரு வீடுகளிலும் நீங்க கூட இப்ப பார்த்திருப்பீங்க. குருத்தோலையை ஒவ்வொரு வீட்லையும் வாசல்ல மாட்டி வைத்திருப்பார்கள். ஒரு சில வீட்டில் பத்திரமா பெட்டியில வைத்திருப்பார்கள். நான் ஹாஸ்டலில் படிக்கிற பொழுது இந்த குருத்தோலையில் செய்த சிலுவையை எனக்கு இருக்கிற அந்த தகர ட்ரங்க் பெட்டியை திறந்த உடனே அதுதான் மேலே இருக்கும். அதை பத்திரமாய் வைத்திருக்கிற ஒரு பழக்கம் உண்டு. இந்த கத்தோலிக்க திருச்சபையினர் என்ன செய்தார்கள் என்றால், அதற்கு முந்தின வருடம் பயன்படுத்தின குருத்தோலைகளை ஆலயத்துக்கு கொண்டு வந்து, அந்த குருத்தோலைகளை ஆலயத்திற்கு முன்பாக ஒரு இடத்தில் ஒன்றாய் சேர்த்து அதை தீயிட்டு எரித்து அதை சாம்பலாக்கி, அந்த சாம்பலை ஒரு தட்டிலை சேகரித்து கொண்டு வந்து ஆராதனை நேரத்தில் குருவானவர் முன்னால் வருகிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நெற்றியிலே சிலுவை அடையாளத்தை வரைவார். அந்த குருத்தோலையால் எரிக்கப்பட்ட சாம்பல் மூலமாக சிலுவை அடையாளத்தை வரைவார். இப்படித்தான் இந்த குருத்தோலை ஞாயிறின் பல பழக்கங்கள் பிராக்டிஸுக்கு வந்துவிட்டது. நாம் அதையெல்லாம் செய்வதில்லை. ஆனால் இந்த நாள் சாம்பல் புதன்கிழமை என்று ஒரு விசேஷித்து கொண்ட நாளாக, இந்த நாளில் இருந்து ஆண்டவராய் இயேசு பாடுபடுவதற்கு அல்லது ஊழியம் செய்வதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார் என்பதை நான் மையமாக கொண்டு நம்முடைய தியானங்களை தொடர்ச்சியாக செய்கின்ற ஒரு காலமாக இதை நாம் வைத்திருக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இயேசு 3ஆம் அதிகாரத்தின் கடைசி 2 வசனங்களிலே இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் தம்மிடத்தில் வந்து இறங்குகிறதை இயேசு கண்டார். அதன் பின்பு அதை வேதவசனம் சொல்லுகிறது, அவர் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பாருங்க, ஆவியானவர் இயேசுவை வனாந்தரத்திற்கு கொண்டு போகிறார். இந்த மாதத்திலே அல்லது இந்த லெந்து நாட்களிலே நாம் பரிசுத்த ஆவியானவர் இயல் என்பதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கற்றுக்கொள்வதற்காக அப்போஸ்தலருடைய நடபடிகளில் இருந்து இந்த லெந்து நாட்கள் முழுவதும் 47 நாட்கள் நாம் இந்த காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த லெந்து நாட்களை குறித்து நான் கடந்த முறை உங்களுக்கு சொன்னேன், இது எப்படி கணக்கிடப்படுகிறது என்று. அது உங்களுக்கு நினைவில் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். யூத காலண்டர் படி இந்த லெந்து நாட்கள் கணக்கிடப்படுகிறது. இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற நம்முடைய கிரிகரியன் காலண்டர் படியும் இந்த நாட்களை நாம் இப்படி பயன்படுத்துகிறோம். தமிழ் மாதத்தில் பங்குனி சித்திரை மாதங்கள் கணக்கிடப்படுகிறது என்பதை குறித்தெல்லாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்.
ஆகவே இந்த நாட்கள் இப்படி திருச்சபை கணக்கிட்டு கொடுக்கிறது. இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த லென்ட் என்கிற வார்த்தை நேரடியாக தமிழிலும் லெந்து என்றே எழுதப்படுகிறது. இந்த லென்ட் என்கிற வார்த்தை அது கிரேக்க வார்த்தையும் கிடையாது, அது ஹீப்ரு பதமும் கிடையாது. அந்த வார்த்தை லெந்து என்று ஆங்கிலத்திலும் சொல்லப்படுகிறது, லெந்து என்று தமிழிலும் சொல்லப்படுகிறது. இந்த லெந்து என்கின்ற நாட்களை தபசு நாட்கள் என்று அநேகர் சொல்லுகிறார்கள். இந்த நாட்களை வசந்தக நாட்கள் என்று சொல்லுகிறார்கள், இலையுதிர் நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த நாட்களை ஒரு சந்தி பொழுது என்றெல்லாம் திருச்சபை அழைக்கின்றது. இப்படி பல பெயர்கள் இதற்கு உண்டு. இந்த லெந்து நாட்கள் நம்மை பொறுத்தவரை நம்மை ஆண்டவருக்கு அருகாமையில் இன்னும் கொண்டு செல்லுகிற நாட்களாய் அமைய போகிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டவருக்கு அருகாமையில இன்னும் உங்களை அழைத்து செல்ல போகிறது. இந்த லெந்து நாட்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியத்தை இந்த நாளின் ஆரம்ப சத்தியமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னாகமம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு கிடாரியை குறித்து, சிவப்பான கிடாரி, அது பலிக்காக செலுத்தப்பட வேண்டும். அந்த கிடாரி பலி செலுத்தப்பட்டு அந்த பலி செலுத்தப்படுகிற பொழுது அந்த கிடாரின் மேலே ஊற்று ஜலம் வார்க்கப்பட வேண்டும். அது ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணப்பட்டு ஜலத்தினாலே ஊற்று ஜலத்தினாலே ஊற்றப்பட்டு அந்த பலி செலுத்தப்பட்டு அந்த கிடாரி சுட்டரிக்கப்பட்டு அதனுடைய அனைத்து பொருட்களும் சுட்டரிக்கப்பட்டு அது சேர்த்து அது ஒரு ஹோலி ஆஷாக, அது பரிசுத்த சாம்பலாக சேகரிக்கப்படுகிறது. அந்த சாம்பலை பாவ நிவர்த்திக்காக பயன்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து தான் கடந்த முறை நான் உங்களோடு பேசினது எனக்கு நினைவு இருக்கிறது. இந்த முறை உங்களோடு நான் பேசும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆண்டவர் மெய்யாகவே நமக்காக பாடுபட்டார். சொல்லுங்க, மெய்யாகவே. மெய்யாகவே. பாருங்க, இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி, இந்த ஆண்டுடைய செய்தி என்பது இயேசுவின் பாடுகளை மையமாய் கொண்டது. இயேசுவின் பாடுகள் இல்லை என்றால் இந்த செய்தியில ஜீவன் இல்லை. இயேசுவின் பாடுகளை குறித்து நீங்கள் தியானிக்கவில்லை என்றால் இந்த செய்திகள் பொருளற்றதாய் போய்விடும். மெய்யாகவே என்று ஆண்டவரே இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். சொல்லுங்க, மெய்யாகவே. இன்றைக்கு ஒரு 10 வாட்டியாவது இந்த வார்த்தையை சொல்லணும். இயேசு பாடுபட்டது மெய்யாகவே. மெய்யாகவே எனக்காக அவர் பாடுபட்டார். மெய்யாகவே என்னுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்தார். மெய்யாகவே அவர் எனக்காய் பாடுபட்டார் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல வேண்டும். ஏன் ஆண்டவர் மெய்யாகவே என்று அப்பவே எழுதி வச்சாருன்னு தெரியல. அவர் ஒருவேளை பொய்யாக இந்த காரியம் என்று சொல்லுகிறவர்கள் எழும்புவார்கள் என்று அறிந்ததினால் அப்படி எழுதி வைத்தாரோ என்னவோ தெரியவில்லை. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் எழும்பி இதை பொய்யானதாக சொல்லுகிறார்கள். இது என்ன ஒரு ரத்த மார்க்கமா, இது ஒரு ரத்தம் நிறைந்த மார்க்கமா என்று கிறிஸ்தவ போதகர்களே இயேசுவின் பாடுகளுக்கு எதிராக பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் பாடுகளை நீங்கள் சிந்திக்கவில்லை என்றால், இயேசுவின் பாடுகளை நீங்கள் அறியவில்லை என்றால், இயேசுவின் பாடுகளை குறித்த ஒரு தெளிவு உங்களுக்கு இல்லை என்றால் உங்களுடைய விசுவாச வாழ்க்கை விருதாவாய் போய்விடும். இயேசுவின் பாடுகளை நாம் நினைக்கிற பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் நமக்கு கரை புரண்டு வரும். அந்த பாடுகளில் தான் ஜெயம் இருக்கிறது. இந்த வசனத்தை தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதை சொல்றாங்க, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நமக்காக. 6ஆம் வசனம் சொல்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். நமக்காக. இன்றைக்கு மனிதன் எப்படி இருக்கான் தெரியுமா?
இந்த 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இன்றைக்கு மனிதர்கள் தன் தன் வழியில போறாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க என் வழி தனி வழி. அவங்ககிட்ட போய் பைபிள் இப்படி சொல்லுதியா, வேதம் இப்படி சொல்லுகிறது என்று சொன்னால் அவங்களுக்கு புரியாது. அவங்க சொல்லுவாங்க என் வழி தனி வழி, நான் இப்படித்தான் போவேன். ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்கு அநேகர் இல்லை இன்றைக்கு. என் அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வழியில போனோம் தான், பாவத்தில் விழுந்து கிடந்தோம். நம்மை மீட்டுக் கொள்ளும் வழியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்து சிலுவையிலே நம்மை மீட்டுக் கொண்டாரே, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தாரே. அதுதான் இந்த நாட்கள், இந்த பாடுகளை நினைக்கின்ற நாட்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டுபன ஆக்கினை அவர் மேல் வந்தது. நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். இனி நீ சுமக்க தேவையில்லை. ஆமென், அல்லேலூயா. ஏற்கனவே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இப்ப நீங்க விசுவாசத்தோடு அவர் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணினதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கா என் தேவன் எல்லாவற்றையும் சுமந்தார், இனி நான் சுமக்க தேவையில்லை. பாடுகளை சுமக்க தேவையில்லை, கஷ்டங்களை சுமக்க தேவையில்லை, அவர் சுமந்து விட்டார். ஆகவே நான் அவருக்கு அருகாமையிலே செல்ல என்னை அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒரு அர்ப்பணம் உங்களுக்குள்ளே வந்து விட்டால் போதும். உடைய வாழ்க்கை சிறப்பானதாய் மாறிவிடும். உடைய வாழ்க்கையிலே நன்மைகள் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற சமாதானம் உங்கள் எல்லைகளிலே பெருகிவிடும். இந்த ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை படிக்கிற பொழுது அக்கிரமங்கள் என்கின்ற பதம் ஒரு 4 இடங்களிலே வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும், கவனிக்க முடியும். நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்துல நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம், 6ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். 11ஆம் வசனத்துல இருந்தா அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். 12ஆம் வசனம், அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்திற்று அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு. இந்த அக்கிரமம் என்கின்ற ஒரு வார்த்தை நாம் கவனிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த அக்கிரமம் என்பது ஆங்கிலத்தில் இனிபிட்டி, ரெபெலியன் என்று சொல்லுகிறார்கள். இந்த அக்கிரமம் என்பது ஹீப்ரு பதத்தில் 2-3 இடங்களில் ஒரே பதமாக பயன்படுத்தப்படுகிறது. அதை நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அவான் என்கின்ற ஹீப்ரு பதம், அவான் என்கிற எபிரேய பதம் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அவான் என்பது வெறும் அக்கிரமம் என்றால் நாம் நினைக்கிற மாதிரி கிரமம் இல்லாமல் ஏதோ ஒன்று செய்கிறது அக்கிரமம் என்ற வெறும் நிலையிலே அந்த பதம் பயன்படுத்தப்படவில்லை. அது என்ன சொல்கிறது? அக்கிரமத்தின் விளைவாக வருகிற தண்டனை, அதன் விளைவாக கிடைக்கின்ற பிரதிபலன்கள், இவை யாவற்றையுமே இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அந்த அக்கிரமத்தினால் வருகிற தண்டனையும் சுமந்து தீர்த்தார். இதை நாம் விளக்குவதற்கு ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திற்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களே ஆனால் அங்கே 10ஆம் வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க. இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய். எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. இங்கே இந்த தண்டனை என்கின்ற பதத்துக்கு அவான் என்கிற வார்த்தை, எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இங்கே என்ன நடக்கிறது? காயின் தன் சகோதரனை கொலை செய்து விடுகிறான். இங்கே கொலை என்பது ஒரு அக்கிரமம், கொலை என்பது ஒரு குற்றம், ஒரு பாவம். அந்த பாவத்திற்கான தண்டனையை இங்கே தேவன் சொல்லுகிறார். இந்த பாவத்திற்கான தண்டனை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது.
பாருங்க, இந்த பாவம் என்பது ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தை முழுவதும் அளிக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வருமானத்தை அது அளிக்கிறதா இருக்கிறது. இந்த மனிதன் விவசாயி, இவன் நிலத்தை பயிரிட வேண்டும், நிலம் தன் பலனை தர வேண்டும். ஆனால் இங்கே ஆண்டவர் இவன் பாவம் செய்த பொழுது பாவத்தின் தண்டனையாக சொல்லுகிறார், இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும், இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், இந்த பூமி நீ பயிரிடும் போது தன் பலனை உனக்கு கொடாது. பாருங்க, இதை நீங்க பட்டியலிட்டே போகலாம். உன் பலன் உனக்கு கிடைக்காது, பூமி தன் பலனை கொடாது, நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதற்குரிய பலன் கிடைக்காது. பாவம் கொடிய ஒன்று. பாவத்தின் விளைவு என்பது அது பெரிய ஒன்று. அதை தண்டனையிலிருந்து நம்மை மீட்கும்படி இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த பாவத்தின் தண்டனையை அவர் அக்கிரமத்தை சுமந்து கொண்டார். இதுதான் இந்த லெந்து நாட்களை நாம் மனதில் வைத்து லெந்து நாட்களை தொடர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். லெந்து நாட்கள் என்பது ஏதோ ஒரு காலம், அப்படியே தாடியெல்லாம் வளர்த்துட்டு பூ வைக்காம நல்ல ட்ரெஸ்ஸு பண்ணாம, இல்லை முகத்தை ஷேவ் பண்ணாம, இன்னும் நிறைய என்னென்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியாது, இப்படியெல்லாம் செய்வதுதான் இந்த லெந்து நாட்களின் அடையாளம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. லெந்து நாட்களின் அடையாளம் அது அல்ல. பைபிள் அப்படி எதையுமே சொல்லலை. இந்த லெந்து நாட்களின் அடையாளம் நீங்கள் தேவனண்டை இன்னும் நெருங்குவது. சாபமான காரியங்களை கொண்டு வந்த அந்த பாவத்தின் தகவுகளை, பாவத்தின் கோர துடியிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவது. அதற்கு இயேசுவின் சிலுவையின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை குறித்து நாம சொல்றோம். இந்த ரத்தத்தை பானம் பண்ணும் போதெல்லாம் என்று சொல்லுகிறோமே, அவர் சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னாரு. அந்த இயேசுவின் ரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. நீங்க அந்த ரத்தத்தை நினைக்கிற பொழுது, ரத்தத்தை உட்கொள்ளுகிற பொழுது அதுல ஒரு தெளிவு உங்களுக்கு உண்டாக வேண்டும். இந்த ரத்தத்தினால் ஆன உடன்படிக்கை பாவம் என்கிற நிலைமையிலிருந்து பரிசுத்தவான் என்கிற நிலைமைக்கு உங்களை அழைத்து சொல்லும். மெய்யாகவே அவர் என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ஆமென். மெய்யாகவே என் துக்கங்களை அவர் சுமந்தார். மெய்யாகவே எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. இந்த பூமி பாவத்து நிமித்தம் சபிக்கப்பட்டு போனது. பூமி தன் பலனை கொடுக்கவில்லை. அடுத்த அந்த வசனம் சொல்லுகிறது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். இன்னைக்கு பாருங்க, நிறைய ஜனங்கள் அலைந்து கொண்டே இருக்கிறார்கள், நிலையற்று அலைகிறார்கள். வீடு இருக்கு, நல்ல படுக்கிறதுக்கு பெட்ரூம் இருக்கு, நல்ல மெத்தைகள் இருக்கிறது, ஆனால் நிம்மதியான உறக்கம் இல்லை. நிம்மதியா வீட்டுக்குள்ள படுத்து தூங்க முடியல. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இத்தனை வசதிகள் இல்லாமல் எத்தனையோ பேர் சாலையில் இருக்கிறாங்களே, அந்த சாலையில் இருக்கிறவங்க எல்லாம் நீங்க போய் பாருங்க. அவன் படுத்து ஒரு டவலை போத்துனான்னா நிம்மதியா தூங்குறான். காலையில 8 மணி 9 மணி வெயில் சுளீர்னு அடிக்கிற வரைக்கும் படுத்த இடத்துல அவன் தூங்கிட்டு இருக்கான். படுத்த அடுத்த சில நிமிடங்கள்ல தூங்கிடுறான். நான் ஒரு சில நேரம் யோசித்தது உண்டு. நமக்கு இவ்வளவு வசதிகள் இருக்கு, ஒரு சில நேரம் தூக்கம் வரல, நம்ம எழுந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நீங்க என்ன பண்ணுவீங்களோ, நான் எழுந்து பைபிளை படிப்பேன், அல்லது என் வீட்டுக்குள்ளே நடந்து கொண்டே ஜெபித்து கொண்டு இருப்பேன். ஒரு சிலர் தூக்கம் வரலைன்னா ஐயா கிட்ட வந்து, ஐயா தூக்கமே வரமாட்டேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 3ஆம் சங்கீதத்துல, நான் படுத்து நித்திரை செய்தேன், என் நித்திரை இன்பமா இருந்தது. 4ஆம் சங்கீதத்தில் சொல்றாரு, சமாதானத்தோட படுத்துக் கொள்ளுகிறேன், நித்திரை பண்ணுகிறேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தாவீது எப்படி நிம்மதியா படுத்து தூங்கி இருக்க முடியும்? தாவீதோட மகன் துரத்துகிறார், ஒரு பக்கம் சவுல் ராஜா மாமனார் துரத்துகிறார். தாவீது ராஜாபிஷேகம் பெற்றவர், ராஜ அரண்மனைக்குள்ளே போக முடியல, கெபிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வனாந்திரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வெளியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் படுத்து நித்திரை பண்ணினேன். ஹலோ, நீங்க எத்தனை பேர் அப்படி படுத்து நித்திரை பண்ணியிருக்கீங்க? உங்க நித்திரை எத்தனை பேர் இனிமையாக கண்டிருக்கீங்க? இந்த சாலையில் இருக்கிறவங்க, பிச்சை எடுக்கிறவங்கெல்லாம் படுத்த இடத்துல தூங்குறத பார்க்குறப்போ நான் யோசித்தது உண்டு, எப்படி இவங்க தூங்குறான்னு. அப்போ எனக்கு ஒரு காரியம் தோன்றினது, அவங்க
பிச்சை எடுக்கிற பொழுது பிச்சை போடுகிறவர்கள் பிச்சை போட்ட உடனே, ஐயா மகராசா நீ நல்லா இருக்கியா, ஒரு 5 ரூபா போட்ட உடனே சாமி நீ நல்லா இரு, ஒரு 10 ரூபா தாளா போட்டிங்கன்னா நீ தெய்வம் நீ நல்லா இருக்குன்னு 2 கையும் எடுத்து கும்பிட்டு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு 100-200 பேரையாவது அவங்க நல்லா இருக்குன்னு வாழ்த்திடுவாங்க. அதனால் அவங்க போய் படுத்த உடனே என்ன பண்ணிடுறாங்க, தூங்கிடுறாங்க. ஆனால் நாம் அநேக நேரங்களில் நம் வாய் திறந்து மற்றவர்களை வாழ்த்துவது இல்லை. நாம் வாய் திறந்து தேவனுக்கு நன்றி சொல்லுவதே இல்லை. தேவனையே நாம் மறந்து போய் விடுகிறோம். இந்த லெந்து நாட்கள் உங்களை ஆண்டவருக்கு அருகாமையில கொண்டு வருகிறது. ஏனென்றால் அந்த பாவத்தின் விளைவு என்பது கொடிதான ஒன்று. அந்த பாவத்தின் விளைவு என்பது சாபமாக, அது சபிக்கப்பட்டதாக, நிலையற்ற வாழ்க்கை உடையதாக மனிதனை மாற்றி விடுகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நிலையான காரியங்களை நீங்க அனுபவிக்கிறீங்களா? ஒரு நிலையான காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில என்ஜாய் பண்றீங்களா? நிலையான காரியம் உங்க வாழ்க்கையில உண்டா? அதை சற்று யோசித்து பாருங்க. நிலையான ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும். இந்த காயினை பார்த்து ஆண்டவர் சொன்ன உடனே காயின் சொல்றான், ஆண்டவரே எனக்கு கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. பாருங்க, இந்த தண்டனையை ப்ரொனவுன்ஸ் பண்ணுகிற ஆண்டவர். இவன் ஜெபம் பண்றான், இவன் ஒரு கொலைகாரன். இவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே எனக்கு கிட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. என்னை இந்த தேசத்துல யாரு பார்த்தாலும் என்னை கொன்று விடுவான். நான் நிலையற்ற அலைகிறவனாய் ஓடுகிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். 15ஆம் வசனத்தில் ஆதியாகமம் 4:15, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி அவன் மேல் ஒரு நாமத்தை அடையாளமாக போட்டார். அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். பாவத்தினால் இவனுக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், பாவத்தினால் இவனுக்கு கிடைத்த தண்டனை எதுவாக இருந்தாலும் அதையும் கடந்து அவனை கிருபையினால் கண்ணோக்குகிற ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. மெய்யாகவே சொல்லுங்க. மெய்யாகவே அவர் என் பாடுகளை, என் துக்கங்களை, என் சாபத்தை சுமந்தார். ஆமென். நீங்க இனி சாபத்தை சுமக்க வேண்டியதில்லை. அவர் சுமந்து விட்டார். அவர் பாவமானார். இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாய் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுப்பதற்கு ஒரு வேத பகுதிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 45ஆம் வசனத்தை ஒரு வாசியுங்கள். பாருங்க, இங்க சொல்றாங்க, முந்தின மனுஷனாகிய ஆதாம் பாருங்க, இங்க முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் என்று இந்த 45ஆம் வசனம் சொல்லுகிறது. முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம். பிந்தின ஆதாம்னா கொஞ்சம் லேட்டா வந்த ஆதாம் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. ஒரு பெரிய சத்தியத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொண்டு கடந்து செல்ல போகிறோம். ஆங்கில வேதம் சொல்வது லாஸ்ட் ஆடம், கடைசி ஆதாம். முந்தின ஆதாம் பாவத்தை கொண்டு வந்தான். முந்தின ஆதாம் சாபத்தை கொண்டு வந்தான். நீங்களும் நானும் ஆதாமுடைய பிள்ளைகளாக பிறக்கப்பட்டோம் என்று, ஆதாமுடைய சந்ததி என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆதாமுடைய சந்ததியில வந்தவங்க, ஆதாமுடைய பிள்ளைகள். அது முந்தின ஆதாம். அந்த முந்தின ஆதாமாகிய அந்த மனிதன் பாருங்க, இன்னொரு காரியத்தை 47ஆம் வசனத்துல சொல்றார். 47 பாருங்க, முந்தின மனுஷன் பூமியில் இருந்துண்டான மண்ணானவன், இரண்டாவது மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்ப முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து வந்த மண்ணான ஆதாம், அவனால பாவம் வந்தது. இன்றைக்கு பிந்தின ஆதாமாக வானத்திலிருந்து வந்த இரண்டாம் மனுஷன் ஆண்டவராக இயேசு பற்றி சொல்றார். அப்ப ஆதாமுக்கு அப்புறம் இயேசு வரைக்கும் நிறைய பேர் பிறந்தாங்க. அவங்க எல்லாம் ஆதாமுடைய சந்ததியாய் வந்தவர்கள், ஆதாமுடைய பாவத்தின் விளைவுகளை சுமந்து கொண்டு வந்தவர்கள். இயேசு இரண்டாவது மனுஷனாக பிந்தின ஆதாமாக வந்து சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்த பின்பு நீங்களும் நான் ஒரு ஸ்லாக்கியத்தை பெறுகிறோம். நாம் இயேசுவுக்குள்ளே புதிய சிருஷ்டியாக சிருஷ்டிக்கப்படுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படுகிற நாம் இயேசுவுக்குள்ளே புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம்.
அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எல்லாருமே அவருடைய புத்திரர்களாக, அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். அப்ப பிந்தின ஆதாம், இரண்டாம் மனுஷனாகிய ஆதாம் என்று அழைக்கப்படுகிற இயேசுவுக்கு பின்பு நீங்களும் நானும் இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். இப்ப நாம ஆதாமுடைய சாபத்தை சுமக்கல, இயேசு நமக்கு உண்டு பண்ணி வைத்த மீட்பை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு எனக்காய் சாபமானார், எனக்காய் சாபமானார், என்னை சாபத்திலிருந்து மீட்கும்படியாய். ஆமென். அல்லேலூயா. இது ஒரு நேரம் சொல்லுங்க, இயேசு எனக்காய். சொல்லுங்க, இயேசு எனக்காய் சாபமானார், சாபத்திலிருந்து என்னை மீட்கும்படியாய். இயேசு பாவமானார், நீதி அறியாத என்னை நீதிமானாக்கும்படியாய். பாவம் அறியாத இயேசு பாவமானார். இயேசு மனுவுரு கொண்டு வந்தார், அக்கிரமங்களை சுமந்தார். இன்றைக்கு இருக்கிற திருச்சபை விசுவாசிகள், ஆவிக்குரிய விசுவாசிகள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நீங்க இப்ப ஆதாமுடைய சாபத்துக்குள்ள இல்ல, நீங்க இயேசு கிறிஸ்துவின் மீட்புக்குள்ள இருக்கிறீர்கள். ஆமென். அல்லேலூயா. இனி நீங்க சாபத்தை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவால் உண்டான மீட்பை நீங்கள் கொண்டாட வேண்டும். இயேசுவால் கிடைத்திருக்கிற ரட்சிப்பை நீங்கள் அனுபவமாக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களாக நீங்கள் அனுதினம் ஆண்டவரோடு கூட இணைந்து பயணிக்க வேண்டும். இந்த லெந்து நாட்கள் நம்மை அப்படி மாற்றுகிறது. நாம் ஆதாமுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமுடைய பிள்ளை பிள்ளைன்னு சொல்லிக்கிறது விட்டுட்டு இயேசுவின் பிள்ளை என்று சொல்ல ஆரம்பியுங்கள். ஆமென். அல்லேலூயா. இனிமே யார்கிட்ட சொன்னாலும் நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. அவரை போல நாம் மாறிட ஆசைப்பட வேண்டும். இயேசுவை போல மாறணும், அவருடைய பிள்ளையாகவே வாழணும். ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கினால் இது சரியாக உங்களுக்கு புரியும். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 பேதுருவின் புத்தகத்தில் திருப்புங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஒரு வசனங்களை வாசிங்களேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தகுமது மிகுந்த இரக்கங்களின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிற நாட்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் போய் உங்க டைரியில் எழுதுவீங்க. மறுபடியும் ஜெனிப்பித்தார். எதற்காக? மகிமையுள்ள வாடாத மாசற்ற அழியாத ஜீவனுள்ள நம்பிக்கையினால் உண்டாகும் அவருடைய இரக்கத்தின்படி. எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இரக்கம், இயேசு தந்திருக்கிற இரக்கம், அவர் பிள்ளை என்று என்னை அவர் அழைக்கின்ற பாசம், அது மகிமை உள்ளது, வாடாதது, அது ஜீவன் உள்ளது. அதை நீங்க மறந்துடவே கூடாது. இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இந்த பரதேசி அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே நமக்கு வேற மாதிரி ஞாபகம் வரும் இல்லை? நம்மளை யாராவது இந்த வார்த்தையை சொல்லி திட்டுனா நமக்கு என்ன வரும்? கோபம் பொத்துக்கிட்டு வரும். இந்த வார்த்தையை பல நேரங்களிலே சொன்னா கேட்டாலே நமக்கு எரிச்சல் வந்துடும். ஆனால் பரதேசி என்பது இங்கே எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஆங்கில வேதாந்தத்தில் பார்த்தீங்கன்னா பில்கிரிம்ஸ், அதாவது யாத்திரை செய்கிறவர்கள். நீங்க இந்த பூமியில அப்படி கடந்து போகக்கூடியவர்கள். அதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாராம்.
அந்த வசனம் சொல்லுது பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு இயேசுவின் ரத்தத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கு. உங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே இயேசு கழுவி மீட்டு இருக்கிறார். ஆகவே நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென், அல்லேலூயா. மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். born again அப்படின்னு சொல்லுவோம். மறுபிறப்படைவது. இந்த லெந்து நாட்கள்ல நான் மறுபிறப்படைவது அவசியமாக இருக்கிறது. அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நான் மறுபிறப்படை என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுப்பீங்க சொல்லுங்க. தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீர் இந்த உலகத்தில் வந்து உன் ஜீவனை கொடுத்து, சுவாமி, ஆதாமால் உண்டான பாவம், அந்த பாவத்தின் தண்டனை, அந்த துக்கம், ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களை மறுபடியும் ரத்தத்தால் கழுவி ஜனிப்பித்து உம்முடைய பிள்ளைகளாக, இப்ப நாங்க ஆதாமின் சாபத்துக்குரியவர்களாக அல்ல, இயேசுவின் மீட்புக்குரிய இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யறக்க நன்றி. இந்த லெந்து நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான நாட்களா இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதியும் பாதுகாத்துக்குள்ள வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில்